திமுக பாக முகவர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தற்பொழுது அண்மை செய்தி கிடைத்துள்ளது. வாக்குச்சாவடி பணிகள் உள்ளிட்டவை குறித்து பாக முகவர்களுடன் தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்திக் கொண்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். தற்பொழுது திமுக பாக முகவர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்த ஆலோசனையில் எது பற்றியெல்லாம் பேச இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அதற்கான பிரச்சாரம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் பாக முகவர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது அவ்வப்போது நடத்தி வந்தது. இதனால்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது காணொலி காட்சியின் வாயிலாக பாக முகவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 75,000க்கும் மேற்பட்ட பாக முகவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். வாக்குச்சாவடி பணிகள் குறித்தாக பல்வேறு பணிகள் குறித்தாக இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தேர்தலுக்கான தேதி என்பது நெருங்கி வரக்கூடிய நிலையில் அங்க வாக்குச்சாவடியில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், அதே போல பாக முகவர்கள் அங்கு என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும், திமுக 200 தொகுதிகளுக்கும் மேலாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஓராண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில்தான் இந்த பாக முகவர்களுடனான ஆலோசனை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பாக முகவர்களுக்கு தேர்தல் தொடர்பாகவும் தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் வாக்குச்சாவடி பணிகள் தொடர்பாகவும் பல்வேறு அறிவுரை வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விழிப்போடு பணியாற்ற வேண்டிய அவசியம் குறித்தும் அதே போல ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி இருக்கிறது. 75,000க்கும் மேற்பட்ட பாக முகவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து பாக முகவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. திமுக பாக முகவர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தற்பொழுது அண்மை செய்தி கிடைத்துள்ளது. வாக்குச்சாவடி பணிகள் உள்ளிட்டவை குறித்து பாக முகவர்களுடன் தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்திக் கொண்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். தற்பொழுது திமுக பாக முகவர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்த ஆலோசனையில் எது பற்றியெல்லாம் பேச இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அதற்கான பிரச்சாரம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் பாக முகவர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது அவ்வப்போது நடத்தி வந்தது. இதனால்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது காணொலி காட்சியின் வாயிலாக பாக முகவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 75,000க்கும் மேற்பட்ட பாக முகவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். வாக்குச்சாவடி பணிகள் குறித்தாக பல்வேறு பணிகள் குறித்தாக இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தேர்தலுக்கான தேதி என்பது நெருங்கி வரக்கூடிய நிலையில் அங்க வாக்குச்சாவடியில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், அதே போல பாக முகவர்கள் அங்கு என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும், திமுக 200 தொகுதிகளுக்கும் மேலாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஓராண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில்தான் இந்த பாக முகவர்களுடனான ஆலோசனை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பாக முகவர்களுக்கு தேர்தல் தொடர்பாகவும் தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் வாக்குச்சாவடி பணிகள் தொடர்பாகவும் பல்வேறு அறிவுரை வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விழிப்போடு பணியாற்ற வேண்டிய அவசியம் குறித்தும் அதே போல ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி இருக்கிறது. 75,000க்கும் மேற்பட்ட பாக முகவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து பாக முகவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.